இதில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு ஐஃபோன் 14 ப்ரோ ஒன்று வந்திருக்குது. இந்த ஐஃபோன் 14 ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன வித்தியாசமாக இருக்குது என்றதை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ஐஃபோன் 14 ப்ரோ வந்து எப்போ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 9 மாதம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. ஐஃபோன் 14 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் அப்படி ரிலீஸ் பண்ணவங்க எங்கள்கிட்ட கையில் கிடைக்கிற பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ. ஸோ இது யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட தான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கினோடனே அவர்கிட்ட வந்து வாங்கினது நான் வந்து ஐஃபோன் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ வந்து போட்டுருவோம். நிறைய பேர் போட்டாங்க ரிவ்யூ வந்து நிறைய பேர் போட்டாங்க. நாங்கள் STM டெக்லேருந்து ஒரு ரிவ்யூ வந்து போட்டுருவோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று இந்த நொச் வந்து டைனமிக் ஐலாண்ட் நொச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS சேட்டலைட் கால் இது கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களோட ஃபோனில் கவரேஜ் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படின்னா ஒரு SMS மூலமோ இல்லை கால் மூலமோ நீங்கள் எமர்ஜென்சியாகவே தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த சிஸ்டம் இந்த 14 கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அதோட பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இப்போ தான் ஐஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ காலமும் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்துட்டு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து, ஆனால் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாம்சங்கோட ஒப்படைக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தெரியுது. ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா கூட கொண்டு போயிடும் எப்படி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்துச்சுன்னா. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருக்காங்க சாம்சங்கை விட. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஐஃபோன்லேயே 48 மெகா பிக்சலில் கேமரா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஐஃபோனை எடுத்துக்கொண்டாலே 12 மெகா பிக்சலில் கேமரா பார்த்துருப்பீங்க. இதில் 48 மெகா பிக்சலில் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரா ஃபார்மேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 48 மெகா பிக்சலில் வரும். ஆனால் 64 MB கிட்ட வந்துடும் ஒரு ஃபோட்டோவே. ஆனால் உங்களுக்கு குவாலிட்டியாக வரும். இல்லை அப்படி நார்மலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல்லாம் ஃபோட்டோஸ் வரும். இதை விட வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் சிப் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பெரிய ஒரு அப்டேட் ஒன்று இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஐஃபோனை விட இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோரில் ஒரு 1000 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கும். அதுவே நீங்கள் அவுட்டோருக்கு போனீங்கன்னா ஹை லெவலில் 2000 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வரும். ஸோ இந்த ஐஃபோன் 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கான். இதில் விலை பார்த்தீங்கன்னா 4,05,000 முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த 4,05,000 இந்த ஃபோன் முடிஞ்சிருக்கு. இந்த பேட்டரி எவ்வளோ லெவல்னு தெரியுமா? இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3200 mAh. ஸோ இவ்வளோ விலைக்கு கொடுத்தும் ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3200 தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் சாம்சங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே சொல்ல தேவையில்லை பேட்டரி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் பாவனை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. லாங் லைஃப் வந்து பாயக்கூடியமாக இவ்வளோ கொடுத்த ஐஃபோனில் கடைசி வரைக்கும் இப்போவுமே இந்த கேபிள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சார்ஜப்பில் கொடுக்குறதில்ல. அதுக்கு நீங்கள் பிரிம்பாத் தான் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் விழுந்து கொண்டே இருக்குது. என்னதான் தொட்டாலும் இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் விழுது. அதே போல் இந்த நொச்சில் நான் சொல்ல மறந்துட்டேன், நொச்சிக்கிட்ட தான் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நொச் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் நொச்சை கிளிக் பண்ணுறபடியா ஒவ்வொரு கலந்து கேமராவில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் விழுந்து என்னோட கேமராண்ட குவாலிட்டியை மறைக்குது. ஒவ்வொரு நாளும் துணி எடுத்து துடைச்சி போட்டு தான் பாய்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு இந்த ஃபோனை பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த ஃபோனில் பிடிக்கல. பட் ஓகே, நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, இப்போ என் கையில் வந்து இந்த ஐஃபோன் 14 ப்ரோ இருக்குது. இன்னொரு நாள் எனக்கு வந்து ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸும் கிடைக்கும். அதோட இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு S22 அல்ட்ரா. இந்த மூண்டையும் வச்சு ஒரு வீடியோ வந்து எடுப்போம். எந்த வீடியோ நல்லா இருக்குது, இப்போதைக்கு வந்த ஃபோனில் இதில் எந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு மூண்டையும் வச்சு எடுத்து நாங்கள் போடுறோம். இதில் எந்த ஃபோனில் ஷேக் அதிகமாக இருக்குது, எந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தால் இன்னும் குவாலிட்டியாக இருக்குது, அதை பார்த்து நாங்கள் வந்து இன்னொரு நாள் வந்து வீடியோவில் போடுவோம். ஸோ இந்த ஐஃபோன் தந்த நம்பருக்கு ரொம்ப நன்றி வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்த முறை பார்ப்போம் என்னம்மா அப்படின்ட்டு. பாய்.